மீத்தேன் வாயு. அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. இனி அனல் மின் நிலையங்களை உருவாக்க கூடாது, அணுமின் நிலையங்களை உருவாக்க கூடாது. இயற்கை வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். பூமிக்கு அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்று அங்கு உலகத்தின் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள், வெடி மருந்துகளை உள்ளே நிரப்பி அதை வெடிக்க செய்ததன் மூலமாக பூமிக்குள் பிளவுகள் ஏற்படுகிறது. குடிக்கின்ற சுத்தமான நீர் இருக்கிற இடத்தில் கடல் நீர் உள்ளே போகிறது. எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. உறுப்பினர் அவர்கள் ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அபாயகரமான திட்டத்தை பற்றி இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நான் இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னீர்களோ, அரியலூர், கடலூர் மாவட்டங்களில், அரியலூர் மாவட்டத்தில் 10 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளும், கடலூர் மாவட்டத்தில் 5 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளும் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அனுமதி கோரிய பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த 15 கிணறுகளுக்கான ஆணையை நிராகரித்திருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை காப்பாற்றப்படும் என்று கூறி வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற என்னை பார்த்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உங்கள் வாழ்வுரிமை, தமிழக மக்களின் வாழ்வுரிமை காக்கப்படும் என்ற அறிவிப்பமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.